Hello viewers, welcome back to our channel Asleecreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Burmese style fish curry தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதோட Burmese நேம் sebian னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்க்கு தேவையான ingredients நான் ஸ்லைட்ல போட்டுருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. தவா எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றி நம்ம பரட்டி வச்சுருக்க மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொரிச்சு வச்ச மீனை தான் நம்ம வந்து சீபியானுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சைடு மீன் நல்லா வெந்துருச்சு, பரட்டி விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சீபியன் செய்கிற ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச வாட்டி சோம்பு போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனோடனே கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே அரைச்சி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின வாட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் சோக் பண்ணி வச்சுருக்க ஜீராவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நல்லா வதங்கின வாட்டி நம்ம வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த வரமிளகாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருளை கிண்டி விட்டுட்டு நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 5 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஒன்று ஒன்றா நல்லா மெதுவாக போட்டுக்கலாம், உடையாமல். இந்த டிஷ்ஷோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த டைமில் ½ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பர்மேஸ் சீபியான் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். டாடா, பை பை, see you in next video.